ஹாய்ங்க, இன்றைக்கி நம்ம கேப்சிகம் வித் கார்ன் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். தேவையான பொருட்கள் 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் தனியா, 7 காஞ்ச மிளகா. இவங்களை ஒரு எண்ணெயில் கொஞ்சமாக ஒரு வாணலியில் எண்ணெயை விட்டு நல்லா சிம்மிலேயே இவங்க எல்லாரையும் ஒன்றா போட்டு மெதுவாக வதக்குங்க. நல்லா ஃப்ரை பண்ணணும், நல்லா செவக்க ஃப்ரை ஆகணும், கருகக்கூடாது. ஹையில் வச்சிங்கன்னா கருகிடும். நல்லா செவந்துட்ட பிறகு இறக்கறச்சே கொஞ்சமாக பெருங்காயத்தை போட்டு நம்ம ஒரு பெரட்டி எடுத்து நம்ம ஒரு தட்டில் அப்படியே இவங்களை தட்டில் போட்டு ஆற வச்சிடணும். நம்ம இப்போது இவங்க ஆறத்துக்குள்ளே நம்ம வேர்க்கடலை, பச்சை வேர்க்கடலை தான் எடுத்திருக்கேன். அந்த பச்சை வேர்க்கடலை, 2 கேப்சிகம், 1 கார்ன், இவங்களை நம்ம ரெடி பண்ணிப்போம். ஃபஸ்ட்டு வேர்க்கடலையை உரித்து வச்சுப்போம். இப்போ கார்ன் பார்த்திங்கன்னா இது உங்களுக்கு ஒரு டிப்ஸு தான். கார்ன் எவ்வளோ ஈஸியாக நம்ம எடுக்கலாம். இதுக்கு நம்ம கத்தியால் வெட்டணுன்ற அவசியமே கிடையாது. எங்கள் சார் இந்த கார்னை இப்படி தான் எப்பயுமே எடுப்பார். ஃபஸ்ட்டு இது போல் நம்ம சென்டராக நம்ம எடுத்துடணும். அதுக்கப்புறம் இது போல் நம்ம நீக்கினாலே, ஒரு அமுக்கு இப்படி நீக்கினாலே மொத்தம் அப்படியே பெடலாக வந்துடும். இதெல்லாம் ஒரு டிப்பு தான். கார்னை எப்படி ஈஸியாக 5 மினிட்ஸில் நம்ம அது இதுலேருந்து நம்ம எடுக்கிறதுக்கு எவ்வளோ ஈஸியாக எடுக்கிறோம் பாருங்கள். ஸோ இப்போ நம்ம வேர்க்கடலையும் கார்னையும் நம்ம ரெடி பண்ணியாச்சு. கேப்சிகனை சின்னதாக பொடியாக நறுக்கி வச்சியாச்சு. தட்டில் ஆற வச்ச பொருளை நல்லா மிக்சியில் போட்டு மாவாக அரைச்சிக்கிட்டோம். இப்போ ஒரு அகலமான பேனில் எண்ணெயை விட்டுட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை இவங்களை போட்டு நல்லா கடுகு பொரிய விட்டுட்டு உளுத்தம்பருப்பையும் செவக்க வறுத்துக்கணும். இப்போது வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி விட்டுடுங்க. நல்லா வெங்காயம் வதங்கிட்ட பிறகு நம்ம வேர்க்கடலையும் கார்னையும் ஃபஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிடுவோம். வேர்க்கடலையும் கார்னும் அந்த சூட்டில் நல்லா வதங்குற பொழுதே கேப்சிகம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம் பாருங்கள், அவங்களையும் போட்டு நல்லா வதக்கிடுவோம். நல்லா வதக்குங்க. அந்த சூட்டுலேயே இவங்க 3 பேருமே ஒன்றா வேவாங்க. இவங்க வெந்துட்ட பிறகு கொஞ்சமாக உப்பு, மஞ்சத்தூள், லைட்டாக பெருங்காயம் இவங்களையும் போட்டு நல்லா ஒரு பெரட்டி விட்டுடுங்க. இப்போ தட்டு போட்டு மூடி சிம்மில் வச்சுருங்க. உப்பு எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா வெந்து வந்துடும். இப்போ நம்ம தனியாக பொடி ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்கள், அந்த பொடியை போட்டு ஒரு பெரட்டி சிம்மிலையே வைங்க. சிம்மில் அந்த பொடி காரம் உள்ளே இறங்கணும், அதனால சிம்மில் வைங்க. இப்போ ஒரு 2 நிமிஷம் கழித்து கொத்தமல்லியை பொடியாக நறுக்கி அதில் தூவிட்டு நல்லா உதிரான சாதத்தை போட்டு நம்ம கிளறணும்னா, இந்த சாதம் கிளறச்சே அந்த சாதத்துக்கு வலிக்காமல் உடையாமல் நம்ம கிளறணும். அப்போ தான் உதிராக இருக்கும். இப்போ போட்டு கிளறோம்னா சூப்பரான ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.